இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் வேதனை அப்படிங்கிற தொடரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி வேதனை நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருகிறது, அதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதாவது சொல்லப்போனால் வேதனை நமக்கு கஷ்டம்தான், ஆனால் அது நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்த ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நம்முடைய நம்பிக்கை பலப்படுகிறது வேதனைகள் கஷ்டங்கள் வரும்போது. அது நம்முடைய சுபாவத்தை கட்டமைக்கிறது. அதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியை யார் என்று கூறுங்கள் பகுதியோடு நம்ம இப்போ தொடங்க போகிறோம். வாங்க, என்ன கேள்வி காத்துட்ருக்குன்னு பார்க்கலாம். பைபிளில் யார் தன்னுடைய சகோதரர்களால் தான் விற்பனை செய்யப்பட்ட போதும் கூட அந்த வேதனையான சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை இழக்காமல் இருந்தார்? அதோடு சிறையிலும் கர்த்தரை மகிமை செய்து கொண்டிருந்தார். அவர் யார்? ஆப்ஷன் ஏ யோபு, ஆப்ஷன் பி யோசேப்பு, ஆப்ஷன் சி மோசே, ஆப்ஷன் டி எலியா. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் நீங்கள் பதிவு செய்யலாம். நாமுமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம். ஆனால் அந்த கஷ்டமான நேரம் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறது, நம்முடைய சுபாவம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சிக்க ரெவரண்ட் க்ரூஸ் லோயல் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க ஒருவர் பின் ஒருவராக இறந்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கடினமான நேரத்தில் யார் இவங்களுக்கு உதவி செஞ்சா, வழிகாட்டினாங்க, எப்படி இவங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஜோத்பூரை சேர்ந்த ரெவரண்ட் க்ரூஸ் லாயஸ் அவர்கள் தன்னுடைய ஊழிய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு கர்த்தரின் பெயரால் உதவி செய்தார். ஒரு சமயம் அவர் கடினமான சூழ்நிலைகளால் சூழப்பட்டார். என்னோட சின்ன வயசுல நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். ஆனா நம்பிக்கை விஷயத்துல நான் பலவீனனா மாறக்கூடிய சூழ்நிலையை கடவுள் எனக்கு தரல. அதன் காரணமா இன்னைக்கு வரைக்கும் நான் விசுவாசத்துல உறுதியா இருக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் எங்களை பாதுகாப்போட நல்லபடியா பார்த்துக்கிட்டாரு. 2000வது வருஷத்துல நான் என்னோட பயிற்சியை முடிச்சுட்டு வந்தபோது நான் ஒரு டயசிஸ்ல சேர்ந்துக்கிட்டேன். பலவிதமான சர்ச்சுகளில் நான் ஒரு போதகரா ஊழியம் செய்யறதுக்காக ஆண்டவர் எனக்கு வழிகாட்டினார். குறிப்பா ஜோத்பூர் நகரத்தை பத்தி சொல்றதா இருந்தா ஆண்டவர் என்ன மீண்டும் இங்கேயே அழைச்சிட்டு வந்தார். அந்த நேரத்தில் இங்க ரெவரண்ட் ஜிதேந்திரநாத் அவர்கள் பொறுப்புல இருந்தாங்க. 2019வது வருஷம் நான் இங்க இணை பொறுப்பாளராக மாறுறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். எனக்கு தரப்பட்ட பொறுப்பை நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையின் பலத்தோட நான் கண்ணியத்தோட விசுவாசத்தோட ஊழியம் செஞ்சேன். ரெவரண்ட் ஜிதேந்திரநாத் மற்றும் ரெவரண்ட் க்ரூஸ் லாயஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலில் சபையினரின் நம்பிக்கையானது தேவன் மேல் அதிகரித்துக் கொண்டே வந்தது. இந்த நிலையில் ஜிதேந்திரநாத் உடல்நிலை பாதிக்கப்பட்டார். 2023வது வருஷம் எங்களுடைய சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தது. அதாவது அக்டோபர் மாசத்துல எங்களுடைய பிரியமான ரெவரண்ட் ஜிதேந்திரநாத் அவருக்கு அக்டோபர் 2ஆம் தேதி உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. அக்டோபர் 22ஆம் தேதி வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்காக ஜெபம் செய்யப்பட்டது, அவருக்காக சிகிச்சைகள் செய்யப்பட்டது. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் வேற மாதிரியாக இருந்தது. அவரை அக்டோபர் 22ஆம் தேதி தன்னிடம் அழைத்துக் கொள்வதற்கு ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தது. அவர் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டார். நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப வேதனை அடைஞ்சேன். அவர் எனக்கு ஒரு அண்ணனை போலவும் என்னுடைய மூத்த போதகராகவும் எனக்கு நிறைய உதவிகள் செய்தார். எங்கள் சபையில் உள்ள எல்லாரும் நானும் கூட ரொம்பவும் வேதனையில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு வலிமை தந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வசனம் நமக்கு என்ன கற்றுத்தருதுன்னா, ஆண்டவருடைய வசனங்கள் நம்முடைய பாதங்களுக்கு ஒளியாகவும் நம்முடைய பாதைகளுக்கு பிரகாசமாகவும் இருக்கு. நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரோடு முன்னேறி செல்றதுக்கு அது நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி தருது.
இந்த வேதனையான சூழ்நிலையில் இருந்து ரெவரண்ட் குரூஸ் அவர்களால் வெளிவர முடியாமல் இருந்தபோது மீண்டும் அவருடைய குடும்பத்தை துக்கம் சூழ்ந்தது. ஒரு நவம்பர் மாதத்தில் என்னுடைய குடும்பத்தில் எங்களுடைய மகனான பெஞ்சமின் லோயல் 12ஆம் வகுப்பு பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் நவம்பர் 28ஆம் தேதி தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டார். எங்களுடைய குடும்பத்தில் சின்ன வயசுலேயே அவர் ரொம்பவும் திறமையானவராக இருந்தார். ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருப்பார். ஆண்டவர் அவருக்கு ரொம்ப திறமைகளை கொடுத்துருந்தார். ரொம்பவும் புத்திசாலியாகவும் இருந்தார். 10ஆம் வகுப்பில் அவர் 85% மார்க் எடுத்திருந்தார். அவர் இசைக்கருவி வாசிக்கிறத சுயமாகவே கற்றுக்கொண்டார். அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவருடைய குரல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பைபிள் ஸ்டடியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்லா ஜெபம் பண்ணுவார். யார் என்ன வேலை கொடுத்தாலும் அதை தட்டாமல் கீழ்ப்படிதலோடு அதை செஞ்சு முடிப்பார். நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் எல்லாரும் மாலை நேரத்தில் குடும்பமாக ஜெபம் பண்ணும்போது எங்களால் அவரை மறக்க முடியல. அவர் கீபோர்டு வாசித்ததையும் பாட்டு பாடினதையும் பைபிள் வாசித்ததையும் எங்களால் மறக்கவே முடியலை. பைபிள் அவர் கையில் கொடுத்து அவரை பைபிள் படிக்க வைப்பேன். இப்போ அவர் உயிரோடு இல்லைங்கிற விஷயத்த யாராவது தெரிஞ்சு அவங்க எனக்கு அனுப்பி வைக்கிற மெசேஜில் எனக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்முடைய குடும்பத்திலையும் தனிப்பட்ட முறையிலையும் கஷ்டங்கள் வரும்போது, வேதனை வரும்போது, அந்த நேரத்தில் மனுஷன் ரொம்பவும் பலவீனமாக மாறிடுறது யதார்த்தம்தான். ஏன்னா மனுஷன் சந்தோஷமாக இருக்க தான் எப்போவுமே விரும்புகிறான். ஒருபோதும் அவன் வேதனையை விரும்புகிறதே இல்லை. ஆனால் வசனம் நமக்கு என்ன சொல்கிறதுன்னா, கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்கிறதையும் அவர் சந்தோஷத்தையும் தருவார், வேதனையையும் தருவார் அப்படிங்கிறத யோபு மூலமாக நாம் அறிஞ்சிக்கிறோம். தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்துக்கொண்டார், தேவனின் பேரால் நன்றி. துக்கமும் வேதனையும் துயரமும் நம்முடைய வாழ்க்கையில் வருது. அது நம்ம பலவீனப்படுத்த முடியாது. ஏன்னா நாம் இயேசு கிறிஸ்து மேலேயும் அவருடைய பரிசுத்த ஆவியின் மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நன்றி ரெவரண்ட் க்ரூஸ் லோயல், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. உங்களுடைய அந்த கடினமான நேரத்துலையும் நீங்கள் தேவன் மேலே எவ்வளவு நம்பிக்கையாக இருந்தீங்க, அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. பார்த்தீங்களா, க்ரூஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய சீனியர் போதகர் இறந்து போயிருக்காரு. அதை தொடர்ந்து அவங்க மகனுமே இறந்து போயிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்துலேயும் கூட தேவன் மேலே வைத்திருந்த நம்பிக்கையை அவங்க இழக்கவே இல்லை. அது கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அந்த நம்பிக்கையை விடாமல் அவங்க இருந்தாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நம்ம எல்லாருமே குயவன் மண்பாண்டங்கள் செய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேரில் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் சமூக வலைதளத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த மண்ணானது முழுமையாக அந்த குயவனிடம் அது ஒப்படைக்கப்பட்டால் மட்டுமே, அதாவது அந்த மண் முழுசும் அந்த குயவன் கைக்கு என்ன சொல்லணும், முழுமையாக அதை ஒப்படைக்கணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் அது ஒரு அழகான மண்பாண்டமாக மாறும். அந்த குயவன் என்ன ஆசைப்படுறாரோ, என்ன சித்தமாக இருக்காரோ, அந்த மண் அதுவாக மாறும். அந்த மண் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டால் மட்டும்தான் அது சாத்தியம். இவங்க ஒரு பக்கம் செய்ய அது ஒரு பக்கமாக போனால் அது சரியாக இருக்காது. அது முழுமையாக ஒப்படைக்கப்படணும். நாம் கூடமே நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கணும். தேவனிடத்தில் நாம் முழுமையாக நம்மை ஒப்படைக்க வேண்டும். பைபிளில் நம்ம யோபுவை பார்க்குறோம். யோபுக்கு என்னெல்லாம் சோதனை வந்தது அப்படிங்கிறத நம்ம பைபிளில் பார்க்குறோம். ஆனாலும் யோபு என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத அவர் புரிஞ்சு வச்சுருந்தார். அதுக்கு முழுமையாக அவர் ஒப்பு கொடுக்கறதே நம்ம பார்க்குறோம். பைபிள் வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோபு 42ஆம் அதிகாரம் 2 மற்றும் 6ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். யோபு பட்ட கஷ்டங்கள் மூலமாக அவர் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தது. அவர் பட்ட கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாவற்றிற்குமே என்ன அப்படின்னா, தேவனை பற்றி அவர் புரிந்திருந்தார். அந்த நோக்கம் நிறைவேறதை நம்மளால் பார்க்க முடியுது. நாமும் கூட அவரை மாதிரியே
முழுவதுமாக நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி மண்ணானது குயவனிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது ஒரு அழகான மண் பாண்டமாக பாத்திரமாக மாறுகிறதோ, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சைமன் அவங்களுடைய ஜீவனுள்ள சாட்சியை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு நண்பர்களே, நீங்க உங்களோட குடும்ப உறவின் மூலமா மிகவும் அதிகப்படியான மன உளைச்சல்லையும் அதிக கவலையிலையும் இருக்கீங்களா? உங்களோட குழந்தை மிகவும் கடினமான சூழ்நிலையில இருக்கிறத நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களா? நவம்பர் 16 மற்றும் 26ஆம் தேதி சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்ல லைவ் வராங்க. நீங்க உங்க குழந்தைகளோட இந்த நேரடி ஜெபத்துல கலந்துக்கிட்டு உங்க ஜெபத்துக்கான பதில பெற்றுக்கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம ஒரு கஷ்டம் கவலையில் இருக்கோம் அப்படின்னா தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நாம் இழக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க சைமன் அவங்கள சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க இருக்கிறோம். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்திருக்கு. ஆனால் அந்த மாதிரி நிலைமையில் அவங்களுடைய நம்பிக்கையை யார் மீது வைத்தாங்க, எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். சென்னையில் பிறந்த சைமனுடைய பாட்டி அவருக்கு சிறு வயது முதலே பைபிள் படிக்கவும் ஜெபம் செய்யவும் கற்றுக் கொடுத்தார். இந்த நிலைமையில் ஒரு நாள் சைமன் தன்னுடைய நண்பர்களோடு கடலூர் சென்றார். யாரோ அவரை தள்ளிவிட அவர் கடலுக்குள் விழுந்து விட்டார். அப்போது அவருக்கு தன்னுடைய பாட்டி சொல்லிக் கொடுத்த ஜெபம் நினைவுக்கு வந்தது. எனக்கு நீச்சல் தெரியும்னு சொல்லி அவன் நம்பி என்ன தள்ளி விட்டுட்டான். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு. அவன் தண்ணிக்குள்ள குதிக்கும் போது என்னையும் தள்ளி விட்டதுனால அந்த ஆழமான கடல் பகுதிக்குள்ள நான் வேகமா உள்ள போயிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல மூச்சு திணறுது, தண்ணி உள்ள போகுது, நீச்சல் அடிக்க தெரியல, கைய காலை போட்டு உதறேன். யோனா கடல் ஆழத்துல மீன் வயிற்றுக்குள்ள நடு கடலுக்குள்ள கர்த்தரை நினைத்தான் அப்படின்னு வேத புஸ்தகத்துல. அது மாதிரிதான் இப்போ நான் மீன் வயிற்றுக்குள்ள இல்லைங்க, ஆனா கடல் ஆழத்துக்குள்ள என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்று சொல்லப்படக்கூடிய அந்த அபாயங்கரமான ஒரு நிலையில மரண போராட்டத்துல ஆண்டவரை நினைக்கிறேன். எத்தனை பெரிய ஆச்சரியம்! யாராச்சும் என்ன காப்பாத்துவாங்களா, யாராச்சும் எனக்கு உதவி செய்வாங்களான்னு நான் பாட்டு தண்ணியை போட்டு உள்ள அடிச்சுக்கிட்டு பரட்டிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆச்சரியமா இருந்ததுங்க. நான் அப்படி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது என் கைக்கு ஒரு கயிறு தட்டுப்படுது. ஆஹா, ஏதோ ஒண்ணு தட்டுப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பிடிச்சுக்கிட்டேன். அதை பிடிச்சுக்கிட்டு இழுக்கிறேன் பாருங்க. இழுக்க 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 அது போயிட்டே இருக்கு. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது கயிறு பிடிச்சி மேல வந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை யோசித்து பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்லும் பொழுதே பாருங்க எனக்கு வேர்த்து கொட்டக்கூடிய அளவுக்கு எனக்குள்ள ஒரு பெரிய உணர்வு நிலையில ஒரு மாற்றமே வருதுங்க. அந்த அளவுக்கு இருந்த அந்த மரண போராட்டத்திலிருந்து ஆண்டவரை அந்த கடல் ஆழத்திலிருந்து நான் கூப்பிடும் பொழுது ஆண்டவரை நான் காப்பாத்தினாருங்க. சில வருடங்கள் வரை எல்லாமே நல்லபடியாக போய்கொண்டிருந்தது. அப்போது ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு பிரச்சனை தலை தூக்கியது. அவருக்கு சிரங்கு ஏற்பட்டது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் விரல்கள்ல ஒரு சின்ன சின்ன கொப்பளங்கள் எழும்ப ஆரம்பிச்சது. என்னுடைய பெற்றார் என்ன ஸ்கின் டாக்டர் கிட்ட கூட்டு போனாங்க. இந்த வியாதி, இந்த ஸ்கின் பிரச்சனையிலிருந்து நான் குணமாக்கப்பட நிறைய ஆயின்மெண்ட் எனக்கு கொடுக்கப்பட்டது, டேப்லெட் கொடுக்கப்பட்டது. ஆனா கடைசி வரைக்கும் அது கியூரே ஆகலைங்க. ஒரு நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு ராத்திரி நேரம் நிறைய கப்பளங்கள் பெருகி போய் நமிச்சல் அதிகரித்து சொரிய ஆரம்பிச்சு மிட் நைட் ஒரு 1 மணி 2 மணி எனக்கு முழிப்பு வந்துருச்சுங்க. முழங்கால் படியிட்டு 2 கையை உயர்த்தி அப்பதான் முதல் முறையா நானா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சேங்க. அந்த 15 வயசுல இயேசு கிறிஸ்துவை நான் நம்பி ஜெபிச்சு நான் ஏற்றுக்கொண்டு அந்த ராத்திரி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னை விட்டு நீங்கின அந்த ஸ்கின் வியாதி இப்போ இன்னைக்கு வரைக்கும் அது என்கிட்ட வரவே இல்லைங்க. சைமன் தேவனுக்குள் முன்னேற ஆரம்பித்தார். தன்னுடைய படிப்பை முடித்தார். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தார். அந்த அலுவலகத்தில் வேலை பளுவின் காரணமாக வேறு ஒரு சிறந்த வேலைக்காக ஜெபம் செய்ய ஆரம்பித்தார்.
அவருடைய ஜெபத்தின் பலனாக தேவன் அவரை ஒரு சர்ச்சில் வேலை செய்வதற்கு வாய்ப்பை கொடுத்தார். அருமையான தலைமை போதகர் பாஸ்டர் MK சாம்சுந்தரம் ஐயா அவருடைய வீட்டிலே நான் ஒரு பணியாளனா இருந்தேன். அதை நினைச்சு நான் ரொம்ப மேன்மை அடைகிறேன், ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இப்படி நாட்கள் செல்ல செல்ல, காலங்கள் செல்ல செல்ல, என்னுடைய 24வது வயது இருக்கும். அவர்கள் ஊழிய விஷயமா இத்தனை வருஷம் என்கிட்ட பேசாதவர் அந்த சமயத்தில் என் கூட பேச ஆரம்பிச்சார். ஊழியத்தை குறித்து பல விஷயங்களை என்னோடு பேசி பகிர்ந்து, அதன் பிறகு அவர் ஊழியத்துக்கு செல்லுகிற இடங்களிலெல்லாம் என்னையும் அழைத்து கொண்டு செல்ல ஆரம்பித்தார். சில வருடங்களில் சைமன் ஊழியம் செய்வதற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டார். அத வேதம் சொல்லுகிறது, அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளா இருக்கிறது. அவர் அழைச்சதுனால ஆச்சரியரகமான வழிவாசல்கள் திறக்கப்பட்டது. அற்புத விதமாக அநேக ஊழியக்காரர்கள் அவருடைய திருச்சபையில பேசுவதற்கான அழைப்பையும் வாய்ப்பையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. கர்த்தர் என் மேல ஒரு ஊழியத்தின் அழைப்பை வச்சிருக்கார் என்ற உறுதித்தன்மையோடு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அர்ப்பணித்து நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் அருமையா என்னை வழிநடத்திட்டு இருந்தாரு. சைமன் மற்றும் அவருடைய குடும்பத்தார் தங்களுடைய வீட்டில் ஒரு ஜெப கூட்டத்தை ஆரம்பித்தார்கள். அந்த சபை இப்போது ஒரு சர்ச்சாக உருவெடுத்து விட்டது. இப்போது சைமன் ஒரு முழுமையான ஊழியராக தேவனுக்கு ஊழியம் செய்து வருகிறார். எங்கள் வீட்டிலேயே ஏசிய ஜெபக்குழு என்ற பெயரில் ஜெபக்கூட்டங்கள் நடத்த நாங்கள் ஆரம்பித்தோம். மீண்டும் நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே ஒரு பெரிய விஸ்தாரமான லேண்ட் எங்களுக்கு கொடுங்கப்பா, ஒரு பெரிய ஆலயத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஆண்டவருடைய பெரிய தயவாலையும் இரக்கத்தாலையும் இப்ப நாங்க இருக்கக்கூடிய இந்த லேண்டையும் இந்த சர்ச்சையும் 2009ஆம் ஆண்டு கர்த்தர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தார். அந்த லேண்ட்ல இப்படி ஒரு பிரம்மாண்டமான சர்ச்சை கட்டுறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய கிருபையை செய்தார். நான் இன்னைக்கு திரும்பி பார்க்கிறேன், நான் இருந்த நிலை என்ன, இப்ப நான் இருக்கக்கூடிய நிலை என்ன. குப்பையில் இருக்கக்கூடியவனை புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கக்கூடிய ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலையும் செய்த அவருடைய அற்புத செயல்களை நான் நினைச்சு பார்த்து ஆண்டவரை நான் இன்னைக்கும் மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கேன். நன்றி சைமன், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சைமனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? எனக்கும் கூட இதே மாதிரி நடந்திருக்குங்க அப்படின்னு இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க சிலர் நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. அவருடைய சாட்சியம் அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவர் தேவனிடத்தில் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருந்திருக்காரு, விசுவாசமாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி அவர் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார், ஆசீர்வாதமாக இருக்கார். அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இதே போன்ற அற்புதங்களை செய்திருக்கிறாரா? உங்களிடமும் இதே போன்ற சாட்சிகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதுக்கு நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. உங்களுடைய சாட்சியம் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நாம் எல்லாம் இணைந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய கஷ்டமான நேரம் நம்முடைய வாழ்க்கையை அழகாக கட்டமைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கஷ்டமான நேரம் வரும்போது நீங்கள் 2 காரியங்கள் செய்வீங்க. ஒன்று, அந்த பிரச்சனையே நினச்சிட்டு உங்களுக்குள்ள ஒரு மன கசப்பு வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையை வைக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் மனசில் மன கசப்பு வரும்போது உங்களுடைய வேதனை இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரவும் முடியாது. ஆனால் அதே நம்பிக்கையை நீங்கள் தேவனிடத்தில் வைக்கும்போது அந்த வேதனை உங்களை விட்டு நீங்கி போகும். அந்த தேவ பிரசன்னம் உங்களை நிறைத்து கொள்ளும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா.
இந்த நேரத்தில் யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை பாரும் கர்த்தாவே. அப்பா, இந்த நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் வேதனையால் தவிக்கிற மக்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. எதிர்காலத்தை குறித்த பயம் அவங்க கிட்ட இருந்துன்னா அப்பா நீங்க போக்குங்க கர்த்தாவே. எந்த வேதனையாக இருந்தாலும் அதை நீங்க மாற்றி போடுங்க கர்த்தாவே. அந்த வல்லமை உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கஷ்டங்களையும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் நீங்க போக்குங்க அப்பா. அதுக்கான பலனை நீங்க எங்களுக்கு தாங்கப்பா. எந்த கஷ்டமான நிலையாக இருந்தாலும் அதை நீங்க நல்லபடியா வடிவமைத்து தரீங்கப்பா. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் கர்த்தாவே. யோபுவை பார்க்குறோம். அவர் எப்படி முழுவதுமாக அவருடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தாரோ, நாங்கள் கூட எங்களுடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் முழுவதுமாக ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களை வழி நடத்துங்க சுவாமி. நீட்பர் இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். அந்த ஜெபத்தை நிச்சயமாகவே அவர் கேட்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. இது ஒரு வலிமையான வசனம். அதாவது நிகழ்காலத்தில் உங்களுக்கு இது கஷ்டமாக வேதனையான நேரமாக இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் அவர் உங்களுக்கு ஒரு பரிசை தரப்போகிறார். அந்த ஜீவ கிரீடம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதை தான் பார்க்குறோம். அப்போ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய சோதனையை நம்ம சகிக்கும் போது தேவன் அந்த பரிசை நமக்கு தருகிறார். அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு தரப்போகிறார். அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது குழந்தைகள் பாடக்கூடிய ஒரு ஆராதனை பாடலை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
तो गिरा, अच्छी जमीन पे कुछ तो गिरा, अच्छी जमीन पे कुछ तो गिरा, अच्छी जमीन पे हो फल लाया, हो फल लाया। सुनो ये कहानी यीशु की जुबानी, बीज बोने वाले की, बीज बोने वाले की। सुनो ये कहानी यीशु की जुबानी, बीज बोने वाले की, बीज இந்த பாடலை பாடிய சிறுவர்களுக்கு எங்களுடைய நன்றி. இந்த சிறுவர்களை தயார்படுத்தியவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. உங்களுடைய சண்டே கிளாஸ் பிள்ளைங்களும் சர்ச் கொயரும் நம்முடைய நிகழ்ச்சியில் பாட வேண்டுமா அப்படின்னா நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/churchchoirinconsert/register-your-choir. இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்களும் நம்முடைய நிகழ்ச்சியில் பாடலாம். இதன் மூலமாக அநேக மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.